ஏன்டா ஆரம்பமே லாக் அடிக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் நான் சொன்ன அப்புறம் திருப்பி சொல்றேன் பாத்தியா? ஹாய். கொஞ்சம் கம்முனே. அந்த சாப்டர் பாப்பியில் சாப்டர் ஹாய் சொல்லுவா. ஓகே, நம்ம இன்னைக்கு இப்போ 1 ஸ்பீட் கீபோர்டு எக்ஸ்பே எப்போ நான் 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் அந்த கேமை ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தேன். அந்த கேம் ரெக்கார்ட் பண்ணோடனே இந்த கேமையும் ரெக்கார்ட் பண்ணிடுவோன்னு வந்திருக்கேன். ஆனால் அந்த கேம் இன்னும் அப்லோட் ஆகலை. ஃபஸ்ட் எடுத்தோடனே ட்ரைனிங் போட வேண்டிங்கன்னா ட்ரைனிங் குரூப்பில் ஜாயின் பண்ணால் இது கிடைக்குமா? இதுங்க நான் ஜாயின் பண்ணிட்டு வந்துடுவா பண்ணாமா? வேறு சர்வர் போயிடும். சரி வேணாம் விட்டு பார்க்கலாம். ஜாயின் பண்ணல வேறு சர்வர் போயிடலாம். வேணாம் விட்டு பண்ணிக்கலாம். எத்தனை நாள் லெவலு? 3 நான் 4 எனக்கு நீ ஃபர்ஸ்ட் ஒன்று நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே 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 சரி சும்மா ட்ரை பண்ணுவோமா? ஸ்டேஜ் 1 இருப்பா. நான் கீ போடுறேன். இதெல்லாம் என் பேர் வைக்கலாமா? என் பேர் ஜலீஸ் முகமது. இங்கே ஒரு ஜே இருக்கா? ஜே எங்கடா இருக்கு? உங்கள் கண்ணுக்கு ஏ தெரிஞ்சா சொல்லுங்க. ஏ ஜே ஏ ஜலிசா ஜேஏ எல்லு இ அங்கே இருக்கு. இ திருப்பியும் இ அதுக்கு எஸ் ஜலீஸ். வெறும் ஜலீஸ்னே போடுவோம். முகமது ரொம்ப லேட் ஆகும். எனக்கு லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம். பின்னாடி யார் வரா? என் தங்கச்சி. ஒரு கப் எடுத்துறியா? சொல்லவே இல்லை பத்தியா? எங்க நான் என் பேட போடுறேன்னு போடுறேன். நான் அதுக்குள்ளே ஒரு கப் எடுத்துறேன். என் தங்கச்சி நானும் ஒரு கப் எடுக்கிறேன். எடுத்து காட்டுறேன். எடுத்துட்டை ஒரு கப்பு. அடுத்த இருக்கு 3 கப்பா? ஆமாம் 3 எல்லா கேம்லையும் 3 தான் கேட்குறானே. 3 எடுப்போம். ஸ்பீடு வேணும். ஸ்பீடு கட்டி போடானே. இவ்வளோ ஸ்லோவாக போனால் எந்த காலத்தில் பேசுறாரு? டக்கு டக்குன்னு போங்க பாய். இந்த கேம் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நிறைய வீடியோ போட வந்தேன். கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்கு. 7 எப்படி அதுக்குள்ளே அவ்வளோ போனா? ட்ரைனிங்கா? நான் ட்ரைனிங் எடுக்கலை. ஏங்க என் தங்கச்சி 7 போயிட்டாளா? நானும் 7 ஆட்டேன். அவுட்டு. சாரி என் தங்கச்சிக்கிட்ட பேசிட்டு அவுட் ஆயிட்டேன். ஷிஃப்ட் லாக் இருக்குண்ணா. ஷிஃப்ட் 4 நாளாவா? 8 எதான் சொல்கிறேன் ஒன்றுமே புரியல. என் தங்கச்சி ஃபஸ்ட்டில் இருக்க இப்போ அதான் சொல்கிறேன். எனக்கும் 4 நாளாக ஏறும். உனக்குன்னா நானும் 8 லெவலு. நான் தாண்ட போகிறேன். இதை ரீபத் இருக்கு பார்த்துட்டேன் இப்போயோ. ஆனால் ரீபத்துக்கு எவ்வளோன்னா நான் பார்க்கல. இதை பார்ப்போம். இருங்க ட்ரைனிங்கில் போட்டு பார்ப்போம். ட்ரைனிங்கில் போட்டு இருங்க. ட்ரைனிங் அப்புறம் போட்டு பார்க்குறேன். ஆஃப்லைனில் பண்ணலான்னு நினச்சேன். இருங்க ரீபத் கட்டுறேன்னு சொன்னால 15 இருந்தாவா? நான் 11 வந்துட்டேனே. 11 எப்போவாச்சும் இந்த பல்ல ரீனா கப்பூச்சின்னா மீமி டைம் 3 கப்பு 6 இது மேலே ஏறி இது மேலே ஏதாவது பார்க் அவுட் பண்ண முடியுமா? அப்படியே ஸ்பீட் லிக்காம இந்த இடத்துல ஜம்ப் பண்ணிடாகணும். பெரிய ஜம்ப்லாம் இருக்கு. ஓகே பல்லரீனா கப்பூச்சினா மீமி மீமி லீரி லீரின்னு சொல்ற மீமி தான் சொன்னேன். நீ எப்பயாச்சும் ஒரே ஒரு வாட்டி நாங்கள் கிரியேட் பண்ண போகிறேன். ஓ ஆமாம் ஒரு பாட்டு பாடினேன். இதே மாதிரி இந்த பாட்டாக பாடினேன். அதில் லீரின்னு சொல்லிட்டேன். ஆனால் லீரியும் நல்லா தானே இருக்குது. நீங்களே சொல்லுங்கள் கம்மன்ற. லீரி லாரிலா ஒரு காலையில் ஒரு காலா அப்படி பூமோட்டாமோ கோகோ ஃபேண்ட் ஒரு சத்தமாக சொன்னா நல்லா இருக்கும். கோகோ ஃபேண்ட் எலிஃபேண்ட் என்ன சத்தம்? கோடிலோ இஸ்பியோடிலோ ஓலோடிலோ ட்ரோலிச்சினா பலரினா கப்புச்சினா லே டிராரிலா எஸ்பெசோனா சிங்கோரா விண்டாரினா மந்தரி வா இஸ்பிடோ கடிடி ஜிக்ஜாக் ஜூக்ஜாக் ஜிக்ஜாக் ஜாக் கஜீரி அதான் வளரண்ணா. ஓகே தலைவர் நான் கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்தேன். கொஞ்சம் தொண்டைக்கு இல்லை இதாக இருந்துச்சு. ஏன்னா எப்போ 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட்டு போட்டேன்னா அதான் 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் அப்லோட் பண்ணல. ஆனால் ஃபஸ்ட்டு 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் தான் அப்லோட் பண்ணுவேன். செகண்டாக நான் இதை அப்லோட் பண்ணுவேன். இல்லை இதை ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேம் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்குனால இதை ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிடுவேன். 20 வேணுமா? 15 தான். அடுத்தருக்கு எவ்வளோட? அடுத்தருக்கு 100 எடுக்கணுமா? அப்போ 11 ஏறும் போலையா? நான் ரீபத் பண்ண போகிறேன். ஜொல்லி நான் ரீபத் பண்ணிட்டேன். உனக்கு தெரியுமா?
நீ ரீபத் பண்ணியா 15 மட்டும் நீரும் ரீபத் பண்ணு ரீபத் நான் ரீபத் பண்ணிட்டேன். அதனால கொஞ்சம் ஆஃப்லைன்டா சேர்க்குறேன். ஏங்க நான் ஒரு லெவல் 18 வந்துட்டேன். 20 இருந்தால் அடுத்த இதுக்குள்ளே போகலான்னு சொன்னானே. சரி 18லேயே இருப்போம். எனக்கு ரொம்ப லெவல் எத்தலான்னு தான் நினச்சேன். இருந்தாலும் போர் அடிக்குதுன்னு கொஞ்சம் வீடியோ போடலான்னு வந்துட்டேன். ஓகே இந்த இடத்துல ஐ திங்க் நான் இந்த இடத்துல எது கீழே விழுன்னு தெரியுமா? நான் ஸ்பீடாக போக மாட்டேன். ஸ்பீடு வேணும். இந்த இடத்துல உழுவவே மாட்டேன். நான் கீழே விழுவக்கூடாது. எப்படி கீழே விழுவ மாட்டேன். ஹாய் பலேரினா கபுச்சினா. எங்க நான் வச்சிருக்கிற ஃபோன் நல்ல ஃபோன் தான். ஆனால் எனக்கே லேக் அடிக்குது பயங்கரமா. இதுக்கு 10ஆ நான் 20 அடுப்பாங்களா. ஆனால் இதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்கு. இது மேலே படாமையே இப்படியே போகலாம். இஷி இது 15 என்ற இருக்கு. 15 ஜம்பு பண்ணிட்டு இருக்கேன். நான் 20 அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு ரொம்ப நேரமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். டே என்னடா இதுக்குடா 20 வேணுமாடா? ஏய் நான் இருக்க போகிற பக்கம் பார்த்தா ரொம்ப தூரம் போயிடுவேன். நீ ஐ திங்க் இங்கேருந்தே போக முடியல. ஏமாத்திட்டானு கப்பல உங்களை ஏமாத்திட்டானு. எனக்கு கோபம் வருது. ஸ்பீட் வேண்டும். எத்தனை லெவலு மறையிறா? நான் அதையே தாண்டி போகலான்னு நினச்சேன். நான் கீழே விட்டேன். எத்தனை லெவலு? ஆ 21. நான் 22 போயிட்டேன்னா உன்னை விட ஒரு லெவல் அதிகம். அதனால அண்ணான்னு கூப்பிடு. நீ நிஜமாவே நீ அண்ணன்டா கூப்பிடணும். ஏன்னா என் தங்கச்சி இது. நான் அப்போ நீ அண்ணன் தானே கூப்பிடணும். நான் அவனுக்கு அண்ணன் 0 வந்தோடனே ஒரு ஜம்பை போட்டுரு. ஏங்க இவங்களால நான் சொன்னானே 20 இருந்தால் போகலான்னு. 20 இருந்தால் போக முடியலையே. என்ன பண்ணி ஜெலிலா அவன் அதில் போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்? 20 இருந்தால் போகலான்னு போட்டிருக்கல. நான் 22வே வச்சிருக்கல, 23 வச்சிருக்கேன். என்னால் போக முடியல. பொய்யா சொல்றேன்ப்பா. 30 தான் இல்லை. ஐ திங்க் ஒரு 24 வந்தா போகலான்னு நினைக்கிறேன். 45 இருக்குல்ல. என் ஃபோன் சூப்பரான ஃபோன். எனக்கே பயமா இல்லை. அட்மின் அபியூஸ் இருக்கா? எப்படா? ஐயோ எப்போன்னு தெரியலையே. இந்த வீடியோ அப்போ கூட அட்மின் அபியூஸ் போட்டுருவேன். அட்மின் அபியூஸ் எப்போடா? ஏதாவது டைட்டில் இருக்காடா? நான் அட்மின் அபியூஸ் எப்போன்னு பார்க்கணும். அட்மின் அபியூஸ் போட்டிருக்கு. அப்டேட் எப்போ? ஜூன் 13 PM 11 PM ஓ நைட்டு 11 மணிக்காடா? நைட்டு 11 மணிக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். அதனால அட்மின் அபியூஸ் வராது. நீங்கள் வரதுன்னு நினைக்கிறீங்க. நைட்டு 11 மணிக்கு தான் எங்கள் அம்மா ரெக்கார்ட் பண்ண விட மாட்டானே. அவுட்டு. ஏன்னா எங்கள் அம்மா என்னை திட்டுவானே. நைட்டு 11 மணிக்கு நான் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஆனால் அட்மின் அபியூஸ் வராது. காலையில் இருந்தால் நான் வேணால் அட்மின் அபியூஸ் போடுறேன். நைட்டாக இருந்தால் நான் என்னால் அட்மின் அபியூஸ் போட முடியாது. ஸ்டீலே பின்னாச்சுக்கும் நைட்டாக வைக்கிறானே. அதனால என்னால் அட்மின் அபியூஸே போட முடியல. இந்த ஸ்டேஜுக்கு வந்தால் மட்டும் எனக்கு பயங்கர லேக். ஏன்டா இந்த ஸ்டேஜுக்கு வந்தால் ஒரு சாக்லேட்டாக இருக்கிறனாலையோ ஏன் இவ்வளோ லேக்ஸ்? 20 தான் வேணும். நான் 25 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வாட்டி போகிறோம் போய் காட்டுறோம். எஸ் வந்துட்டேன். 50யா? இதை பொறுத்து எவ்வளோ? 30 சான்ஸே கிடையாது. நான் 50 எடுத்துறேன். 100 வேணும் அடுத்திருக்கு. நான் இன்னும் ஒரு வாட்டி 50 கப்பா எடுத்தால் போதும். 25 இருந்தால் போகலாம். சரியில்ல அது 25 இருந்தால் போகலாம். 25 இருந்தால் லாஸ்ட்டாக நீ ஜம்ப் பண்ணிடணும். ஓகேவா? 25 இருந்தாலே போகலாம். ஆனால் லாஸ்ட்டாக ஜம்ப் பண்ணணும். ஜம்புக்கு ஜப்பாகே நான் சொல்லுவேன். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ வர சொல்லியிருப்பேன். அதுலேயும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் மற்ற வீடியோ எதுவும் சொல்ல நினைக்கிறேன். போய் ஜம்பை போட்டுரு. ஜம்ப் போடாமே சொன்னல. ஜம்ப் போட்டுறா போகணுன்னு. ஐயோ நான் உன்னைய பார்த்துட்டு கீழே விட்டேன். இரு நான் போய் காட்டவா? ஜம்ப் போட்டுலாம். ஆனால் இந்த கேம் தெளிப்பட்டிருக்கா? எங்க கப்பு கொடுத்தா போகலாம். சொல்லவே இல்லை. ஏண்டா எனக்கு தெரியும். அடிப்பாவி சொல்லவே இல்லைங்க என் தங்கச்சி. இதோ சீக்ரெட் இருக்கு. இந்த சீக்ரெட்டை நீங்கள் இந்த கேம் விளையாண்டா இந்த சீக்ரெட்டை யூஸ் பண்ணி பாருங்க. ஈஸியாக இருக்கும். ஸ்பீடு வேணும். ஸ்பீடு காட்டி போடாடே. நீ பேசுனா பக்கத்தில் வந்து பேசு. சும்மா தூரமாக எங்கேயோ போய் உட்காந்துடுறானே. ஓடோடு இங்கே ஜம்பே 1 டைம் 50. எப்போ எனக்கு 16 ஆயிடாது.
82 ஆயிடுது. இப்போ நான் கொஞ்சம் ட்ரைனிங் போட்டால் ஐ திங்க் வேகமாக ஆயிடும்ண்ணா. இது ஆஃப்லைன் தான் இது. அந்த 100 வாங்கியா வாங்கிட்டேன். ஆஃப்லைன் தான் நான் கொஞ்சம் சேர்க்குறேன். ஏங்க வச்சுட்டான ஆப்பு நான் 33 வரைக்கும் 34 போயிட்டேன். ஆனால் ரீபத்துக்கு 25. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், நான் கப்பு எடுத்துடுறேன். நான் நிறையா கப்பு எடுத்துடுறேன். நான் பண்ண போகிறேன். அது வர அடுத்த இதுக்கு 13 கேட்டான்ல, நான் 33 வச்சு போக முடியுமா தெரியல. அவங்க 13 தப்பாக சொல்கிறேன்னு பார்ப்போம். எடுக்க முடியலன்னா ரீபத் பண்ணிடுறேன். அப்போ கொஞ்சம் வேகமாக ஏறும்ல. 82 ஏறுறது கொஞ்சம் வேகமாக ஏறும்ல. ஏய் 35 போயிட்டானா சூப்பர். போலாம். சிங்கம் எதுக்கும் ஜம்ப் பண்ணிடுவோம். இந்த சுனாமி 33ன்னு சொன்னீங்கடா. 13 சொன்னீங்கடா. 35டா. 100 வந்துட்டேன். கொடுத்து டெலிபோர்ட் வாங்கிக்கிறியா? 35 ஆனால் நான் போல 100 வாங்கிக்கிறேன். இன்னும் 5 வாட்டி போகணும். அப்புறம் எனக்கு 500. அடுத்த 500. இன்னும் 5 வாட்டி போவோம். 5 வாட்டி போயிட்டு 5 வாட்டி இல்லை 1 வாட்டி போயிட்டானா அப்போ இன்னும் 3 வாட்டி தானே போனோம். ஏன்னா எனக்கு என்கிட்ட 200 இருக்காங்க, 500 கட்டுறேன். அப்போ இன்னும் 3 வாட்டி நான் அந்த இடத்துக்கு போயிட்டேன்னா நான் ரீபத் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு வேகமாயிரும். சிங்கம் ஐயோ அவுட்டு. ஏன் தான் இப்படி பண்ணுறேன்? ஒழுங்கா போடா. ஒழுங்கா ஸ்பீடு கட்டி போடானே. GPU மாமே God bless you. 110 ரீபத் பண்ணிட்டியா? நான் ரீபத் பண்ணலப்பா. நான் கப் எடுத்துதான் ரீபத் பண்ணேன். என் தங்கச்சி ரீபத் பண்ணிட்டியா? அதுக்குள்ள 32 வந்துட்டேன். ஐயோ ஏங்க அதுக்குள்ள 32 வந்துருச்சுண்ணா உங்களுக்கு. நான் 37 வந்துட்டேன். அதுக்குள்ளேயா ரீபத் பண்ண அடுத்த செகண்டே 33 வந்துட்டா. நான் இன்னும் ரீபத் பண்ணலை. நான் என்ன பண்ண போகிறேன்னா கப்பு இன்னும் 3 வாட்டி போவோம். இன்னும் 1 வாட்டி கூட போகாமல் இருக்கேன். ஓவர் ஸ்பீடாக வேற போகிறான்னா அவுட் ஆயிடுவோம் போல். வேணாம் இந்த டைம் முடிட்டோம். அடுத்த வாட்டி போகலாம். ஸ்பீடு வேணும். ஸ்பீடு கட்டி இந்த இடத்துல ஜம்ப் பண்ணாமையே போயிடுவேன். இப்போ அந்த மாதிரி ஆகிட்டேன். சுனாமி போட்டோம். போனா அப்படியார் முன்னால போனா நான் பின்னால போகிறேன். இல்லை அது என்ன ஒரு ஸ்பீடாக போகுது. ஒன் ஸ்பீடு இது போக முடியுமா? 27 வச்சுட்டு போக முடியுமா? வந்துட்டு ஜஸ்ட் 150 வேணுமா? 150. ஏய் போடு முகிட்டு பா. GPU மாமே God bless you. இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ண முடியுமா? பண்ண முடியல. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வேணும். ஸ்பீடு காட்டி போடானே. நானா எங்கேயோ போயிட்டானே. என் ஸ்டேஜ் சொல்லவா? எத்தனை ஸ்டேஜ்னா இது சொல்கிறேன். எனக்கு தெரில. பார்த்துட்டு சொல்லவா? எத்தனை ஸ்டேஜ் அவுட் ஆகிறேன்னு தெரில. ஸ்டேஜ் 5 தாண்டிலாம் போகிறேன். ஸ்டேஜ் 8ன்னு நினைக்கிறேன். ஸ்டேஜ் 8 என்ன பயிரே. எனக்கு ரொம்ப கஷ்டம். இது ஸ்பீடு வேணும். ஸ்பீடு கட்டி போடானே. பின்னாடி வர சுனாமி வருது இல்லை. இதெல்லாம் தாண்டிடா. ஸ்டேஜ் 7 எது? ஸ்டேஜ் 5 இதே கஷ்டமா இருக்கு. வாடி பண்ண முடியுமே. நீ ஜம்ப் பண்ணிரு கரெக்டா. ஜெல்லிலாம் உன்னால அவுட்டு. நீ என் மேல சாஞ்சன் போக முடியும். ஜெல்லிலாம் உன்னால வெளி போட்டுதான் இருக்கா. சரி அது விடு. உன்னால போக முடியுமே. முடியும். இருங்கண்ணா என் தங்கச்சி இங்க பாரு. இப்போ போ. இப்படி போய் கரெக்டா போ. அவுட். போகாத. கொஞ்சம் முன்னாடி பையில இல்லை. முன்னாடி பையில இல்லை. இப்போ போகாத. எப்போ போறா பாருங்க. இப்போ அவுட்ராவும் சொன்னல. லேட்டா போற ஜெலிரா நீ. ஏங்க என் தங்கச்சி மென்டலாக இருக்காங்க. இருங்க அவளுக்கு பண்ணுறேன். ஓய் ஸ்பீடு வேணும். ஸ்பீடு காட்டி போடானே. இந்த இடத்துல பயங்கரமாக லேக் அடிக்குது. இந்த இடத்துல மட்டும் நீனே பண்ணு. அவுட் ஆயிடுவேன் இந்த இடத்துல. எனக்கு பயங்கரமாக லேக் அடிக்குது. லேக் இருக்கிறனால என்ன பண்ண முடியாது. ஒரு எந்த இடத்துல ஸ்டேஜ் 5 இருக்குல்ல அந்த இடத்துல தானே என் தங்கச்சி அவுட் ஆகிட்டு இருக்கா. சரி அது வரைக்கும் ட்ரைனிங்காச்சும் போடுவோம். இருங்க உங்களுக்கு ஆஃப் பண்ணிடுறேன். என் தங்கச்சி பண்ணுறதுனால அதனால கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்து ஒரு 41 வந்திருக்கேன். என் தங்கச்சிக்கு அதை பண்ணி கொடுத்துட்ருக்கேன். என் தங்கச்சி இப்போ பண்ண கற்றுக்கிட்டா. பலரினா கப்பிச்சுனா பயங்கரம் லேக் அடிக்கிறா. கிராஃபிக்ஸ்லாம் குறைக்கணும் போலையாடு. ரொம்ப லேக்குடா. வால்யூம் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். அண்ணாக்கு
நாலாவது ஸ்டேஜ்ல லேக் அடிக்குது. 4 ஸ்டேஜ் நிறைய ஸ்டேஜ். எனக்கு ஒரே ஒரு வால்யூம் வச்சுப்பா. சவுண்டு கேட்கலையே என்ன இருந்தாலும் ஃபுல்லாக தானே இருக்குது சவுண்டு. கொஞ்சோண்டு வால்யூம் வச்சுருக்கேன் அதுக்கே சவுண்டு கேட்கல. உள்ள போனா கடை முடிஞ்சிடும். இப்போ போலாம். இந்த கேமில் சவுண்டே கேட்காதப்போ இந்த சவுண்டா என்ன கேட்குது? நடந்தா பாட்டு போடுங்கடா. பாட்டுதான் இல்லையா? சரி இருந்தாலும் நான் ஒரு ஒன்னே வச்சுக்கிறேன். அவுட்டு இங்கே பாருங்க. இது சத்தம் கேட்குதா உங்களுக்கு? இருங்க இன்னும் கொஞ்சம் செட்டிங்ஸ் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன். செட்டிங்ஸை கொஞ்சம் ஒரு 2 வைக்கிறேன். வா 2 வைக்கிறேன். இப்போ சவுண்டு கேட்குறேன். நான் இப்போ பேசலை. சவுண்டு கேட்குதான்னு பாருங்க. கம்முனு கேட்குதா உங்களுக்கு? நடக்கிற சத்தம் கேட்குதுல்ல? இதனால நான் கம்மி பண்ணிடுறேன். ஏன்னா பாதி நேரத்தில் நான் பேசுறதே கேட்க மாட்டேது. ஆனால் ஒன்றே ஒன்று வச்சுப்போம். ஆனால் ஒன்றே ஒன்று வச்சுக்கிறேன். ஜம்ப்பு 42 வந்திருக்கேன். ஓவர் ஸ்பீடாக போய் கீழே விழுவுறேன். இங்கே பாருங்க ஸ்லோவாக போய் கீழே விழுவுறேன். ஸ்பீடாக போய் கீழே விழுவுறேன். எதுக்கும் நான் ஃபுல்லாகவே கம்மி பண்ணிடுறேன். என் தேவையில்ல. ஒரே வாட்டி உங்கள்கிட்ட காட்டினால அது போதும். ஆனால் பயமாக இருக்குது. ஏன்னா சவுண்ட் அதிகமாக இருந்தால் நான் பேசுகிறதே கேட்க மாட்டேது. அப்படியே ஆயிடுது. 10 ஈஸிடா. 42டா. 42 ஈபத் பண்ணோம்னா 25K. நான் 42 வந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன். இங்கேருந்து அந்த பக்கம் போக முடியுமா? போயிட்டேன். இந்த பக்கம் வந்துட்டேன். ஜியோ வெயிட் போகலாம். முன்னாடி என் தங்கச்சியில் போகிறா. பார்த்தீங்களான்னு தெரியல. சுனாமி பின்னாடியே நீ முன்னால போனா நான் பின்னால வரேன். இப்போ நான் இப்போ 500 போகிறேன். 500டா? என்ன 500? 500. ஓ 500டா? எப்படி அதுக்குள்ளே தொட போறியா? நானும் இன்னும் 500. நான் 500 தொட்டுட்டேன். நானும் 581 தொட்டுட்டேன். நானும் தொட்டுட்டேன். எனக்கு எப்போ நான் ரீபத் பண்ண போகிறேன். இப்போ ரெடி? எல்லாரும் ரெடி? ரீபத் 25ல் பண்ண வேண்டியது. நான் 40 எப்போ 40 தான் கேட்டானு. வேகமாக டக்கு நேரம் அவங்க ஆஃப்லைன் தான் ஏற்றிடுறேன். பயங்கர வேகமாக ஏறுது. அதனால ஒரு 30 வந்துருச்சு. சூப்பர். எவ்வளோ அதுக்குள்ளே ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிட்டேன். ரீபத் பண்ணேன்.